ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அஃபிஷியல் ஓட்டிங். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடில் ஒரு தரமான சம்பவம் நடந்தது. அதை பற்றி வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி அஃபிஷியல் ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து சும்மா லீடிங் வந்து முத்துக்குமரன் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் வெரி 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 குட். ரொம்ப அதை பாராட்டுறேன். சரிங்களா? ஸோ அதில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, யார் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அடுத்து இன்றைக்கி எபிசோடில் ட்விஸ்ட்டு 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியெடுக்க போகிறாங்க அப்படின்றது ரூமர் கிடையாது, ப்ராங்க்கும் கிடையாது, உண்மை தான். 1 இல்லை 2 காலி இந்த வாரத்தில். உள்ளே புதுசாக 2 பேர் வராங்க அப்படிங்கிறது ரொம்ப அன்ஃபேரு. ஸோ பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து நடந்திருக்கு. நம்ம ஸ்ருத்திகா அர்ஜுன் அவர்கள் திக்விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து 11வது இடத்துல நிற்க வச்சாங்க. லாஸ்ட் பிளேஸ் 3 பேர் என்ன பண்ணிட்டார் பிக் பாஸ் அப்படின்னா, இவங்க லாஸ்ட் பிளேஸில் திக்விஜய் தான் நிப்பாட்டினாங்க. அவர் வந்து ஸ்ட்ராங் பிளேயர். ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போடுறாங்க, யார் இவங்க வெளியே போகலாம் அப்படின்ட்டு. உடனே எல்லாம் சேர்ந்து திக்விஜய்க்கு போடுறாங்க, திக்விஜய் வெளியே வராங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஓட்டு போட்டு முத்துவோ ஜாக்கோ இல்லை சவுண்டோ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ யாருடைய ஃபேன்ஸாக இருந்தாலும் மனதை கொஞ்சம் தயார்படுத்தி கொள்ளுங்கள். அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் 98th டே கண்டிப்பாக 2 இருக்குது, 1 இல்லை 2 வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ மேபி ஒரு எவிக்டட் கண்டஸ்டன்ஸ் உள்ளே போயிடுவார்னு நினைக்கிறேன், இன்னொரு எவிக்டட் கண்டஸ்டன்ஸ் வெளியே போயிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் ஃபேர். பட் பிக் பாஸ் வந்து அந்த ஐடியாலஜி தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம் தெளிவாக. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிஆர் பற்றி டாபிக். காலையிலே சௌந்தர்யா படிக்க என்ன சொல்கிறீங்க சொல்லி எல்லாம் சொல்ல மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டுக்கும் அருணுக்கும் தான் வந்துச்சு. ஒரு 2 பேர் வந்து முத்து, ஒரு சில பேர் வந்து ஜாக்லின், இவ்வளோ தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஸோ பிஆர் அப்படிங்கிறது நமக்கு எவிடெண்ட்டாக ஆஸ் ரிவ்யூவராக உனக்கு யார் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா சௌந்தர்யா மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் எவிடெண்ட்டாக இந்த ட்விட்டரில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுற ஐடி சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் வந்து 2024 டிசம்பர் நவம்பர் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆக்டிவேட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியும். அதை நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போடுவாங்க. கீழே பார்த்தா சௌந்தர்யாவே இருக்காது. சௌந்தர்யா என்ன சைடு இருக்கும், இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பொஞ்சுண்டன் இருக்கும். வேறு ஏதோ ஃபோட்டோ வச்சு எவனோ ஒருத்தன் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். ஹிந்திக்காரன், நார்த்துக்காரன் இவெல்லாம் இறங்கி சப்போர்ட் பண்ணுவான். கொடுத்துருக்க பேக்கேஜை பொறுத்து உங்களுக்கான அந்த ஒரு எக்ஸ்போஷர் ப்ளஸ் நீங்கள் எந்த லெவலுக்கு போகணும் அப்படின்றத முதற்கொண்டு டிசைட் பண்ணுவாங்க. அது எல்லாமே சௌந்தர்யாவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதுபோக இந்த டாப்பான ரிவ்யூவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு காசை கொடுத்து, இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு காசை கொடுத்து பியூட்டிஃபுல், ஹானஸ்ட், சவுண்டு, நேசன், பீசன் உருட்டுவாங்க. அவங்கெல்லாம் வந்து காசை வாங்கிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆணித்தரமாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதாவது நாங்கள் சௌந்தர்யா பிஆர் தான் அப்படின்ற மாதிரி. நாங்கள் மட்டும் இல்லை, நிறையா பேர் வந்து ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அடித்து துவச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. தட் இஸ் வெரி 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 குட். ஐ லைக் இட். பின்னிட்டாங்க. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா? அடுத்து எல்லோரும் வந்து சொல்லும் பொழுது அருண் அவருடைய கண்டென்ட் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட் நம்ம கொடுத்தா தான் பிஆர் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. நம்ம வந்து சும்மா ஒரு கண்டென்ட் கொடுக்காம அப்படியே உட்காந்துக்கிட்டு பிஆர் ப்ரொமோட் பண்ண அப்படின்னா பண்ண மாட்டான். ஸோ நம்மளும் அதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போன வட்டம் அர்ச்சனா வேலை பார்த்ததை அருண் சொல்லி காட்டுறாரு. அது நல்லா இருந்தது. ஸோ ஜாக் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஃபன்னாக பண்ணுறத வந்து தப்பு பண்ணுற இடத்துல தப்பை வந்து ஹைலைட் பண்ண மாட்டாங்க. அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை வந்து மறைக்கிறதுக்கு ஒரு ஃபன் எலிமெண்ட் பண்ணியிருந்தானா, அந்த ஃபன் எலிமெண்ட்டை எடுத்து அவங்க போட்டு சும்மா மானே தேனே பொன்மானே, ஐயோ அவள் ஹேர் கிளிப் அழகு, அவள் பல்லு அழகாக இருக்குது, அவள் கண் அழகாக இருக்குன்னு போட்டு போட்டு உருட்டிடுவாங்க. அது பார்த்துட்டு இல்லை இம்ப்ரெஸ் ஆகி, ஆமாண்டா இந்த பொண்ணு அழகாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஓட்டை போட்டுருவாங்க. அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு கிளாரிட்டியில் ஜாக் வந்து பேசினாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் வந்து சவுண்டு பேசும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கான். யாருக்கு? தீபக்குக்கு, அப்புறம் வந்து அருணுக்கலாம். ஏன்னா அவங்க சீரியல் பண்ணியிருக்காங்களாம். அப்போ இந்த அம்மா மட்டும் என்ன மிளகா வித்துட்டு இருந்தாங்க,
நீங்களும் சீரியல் தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க, வேறு மாதிரி ஆஃபீஸு, அப்புறம் வில்லாட்டு வில்லேஜ் ஷோலாம் பண்ணியிருந்தீங்களா, அப்போ அவங்களுக்குலாம் உங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லையா? அப்போ அவங்களாம் பிஆர் டீமா? நீ பிஆர் டீம் எதுக்கு வச்சுட்டு வந்த? அதுக்கு பதில் சொல்லு ஸ்ட்ரைட்டாக. அதை விட்டுட்டு நான் வைக்கலை, அப்படி வச்சுருந்தாலும் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருந்தது. அடுத்து இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு பெருசாக. இங்கே முடிச்சுட்டு வெளியே போய் உட்காந்து அப்படியே அழுகுறது, கேமரா முன்னாடி பார்த்துட்டு ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே, இப்போ ஏதாவது பண்ணணுமேனு சொல்லிட்டு. இந்த அர்ச்சனா என்னென்னலாம் பண்ணிச்சோ அதெல்லாம் சௌந்தர்யா பண்ணுது போன சீசனில். இப்போ காமெடி கேளுங்க, போன சீசனில் இது பண்ணுறோம் அது பண்ணுதா, வெளியே உட்காந்து இந்த அம்மா ட்வீட், ஐ ஃபீல் திஸ் சௌந்தர்யா இஸ் வெரி ஹானஸ்ட், ஐ லவ் ஹர் அப்படின்ற மாதிரி. ஏய் நீ யாருன்னு தெரியும், பிஆர் அக்கா, இந்த பேக்கரி அக்கா. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரே பிஆர் ஏஜென்சியில் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. போன வட்டம் உனக்கு கப்பு கொடுத்தாங்க, இந்த வட்டம் உனக்கு டீ கப்பு வேணால் தரோம், டீ கப் எடுத்து அப்படியே நக்கிட்டு போ, இல்லை சட்னி தரோம் தொட்டு நக்கிட்டு போ, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே சௌந்தர்யா நேசன், சௌந்தர்யா ஆர்மிக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா அது உண்மையிலே கிடையாது, எல்லாம் பிஆர் தான். சரியாக ஒரு 4 பேர் சுற்றிட்டு இருப்பேன், அவ்வளோதான். அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. அப்புறம் முத்துக்கும் அவர் போஸ்ட்டில் நிறைய போஸ்ட் வருதுன்னு சொல்லி ரயான் ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்டா போஸ்ட் யாராவது கொடுத்துட்டு தான் வருவாங்க, நீ பண்ணுன்ட்டு அது பிஆராடா? அது பிஆரா இல்லை அவன் என்னத்தை நானும் சொம்படிச்சுட்டு போடுறாங்களா, அது பிஆரா? முத்து இருக்குங்க. ஆக்சுவலாக அவங்க ரிவ்யூஸ் கிட்ட ஏதோ பேசி டீல் பண்ணியிருக்காங்க, அதுவும் தவறு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சௌந்தர்யா அளவுக்கு முரட்டு முனியம்மாவுக்கு முரட்டு சொம்பு அந்த லெவலுக்கு இல்லை. பட் இருக்குது முத்துக்குமரனுக்கும். அப்படின்னு பார்த்தா தீபக்கு தான் இல்லை. என்ன பண்ண முடியும், தீபக் யார் ஓட்டு போடுறா? மக்கள்லாம் அந்த அளவுக்கு தீபக் ஆட்டத்தையும் ரசிக்கலை, அவருக்கு ஓட்டும் போட மாட்டாங்க அப்படின்றது புரிதல் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அவர் தான் ஜெயிக்கணும், பட் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நாமினேஷன்ஸ், பிக் பாஸ் ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. ஓகே, முடிஞ்சு போச்சு. அப்புறம் சவுண்டுக்கு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, தப்பு கிடையாது, பிஆர் வச்சா புத்திசாலின்ற மாதிரி தீபக் ஒரு உருட்டுறாரு. சரி, அவருக்கு என்னது, அவர் அப்போ வச்சுட்டு வந்துருக்கலாம்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றார். அப்போ அவருடைய சேஃப் கேம் அங்கேயும் இதாகுது. அப்புறம் ரயான் இங்கிட்ட இருந்துட்டு முத்துவை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அந்த சைடு முத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட நான் ஏன் அப்படி பண்ணேன், நான் ஏன் உன்னை கிச்சன் இன்சார்ஜ் இருக்கும்போது பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஸோ 2மே சங்கீத சுரங்கள் தான். இங்கிட்டு ஜாக்லின் கிட்ட இவன் பேசுகிறது சங்கீத சுரங்கள், அங்கிட்டு முத்து கூட சௌந்தர்யா பேசுகிற சங்கீத சுரங்கள். 2மே ஏற்கனவே இருந்து டாப்பிக்கு. இவங்க அதை கரெக்டுன்னு சொல்லி ஜட்ஜிஃபை பண்ணிகிட்டு இருக்கேன் முத்து. இவன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் முத்து தான் எல்லாத்துக்கும் காரணம், தப்பு அக்செப்ட் பண்ண மாட்டான்னு சொல்லி அவன் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அடுத்து லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கு ரயான் ஜாக் நல்லா பண்ணாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு சோழி அப்படின்ற மாதிரி அருண், விஷால், பவி, சவுண்டு, ரயான் பெட்டி எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அருண் விஷாலும் மேபி சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட் கம்ப்ளீட்டாக பண்ணுறோம், வைல்டு கார்டாக வராங்க. ஸோ 2 பேர் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போர்டு வைக்கணுன்ட்டாங்க. ஒவ்வொருத்தரும் போர்டை வச்சு நிப்பாட்டி வச்சுருக்கேன். அதில் சௌந்தர்யாவுக்கும் ரவீந்தருக்கும் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தெரியும் போல் தெரியுது. அதனால் சௌந்தர்யா நீங்கள் வாங்க வாங்க அப்படின்றாங்க. அப்போ இது ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி தெரியுது, ஸ்கிரிப்டட் ஆகிடுச்சு இந்த ஷோ. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. ஏன்னா அந்த அம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை சௌந்தர்யாவுக்கு, ரவீந்தர் கூட. ஆனால் இருந்தாலும் வாங்க வாங்க என்ன செய்யுங்க அப்படிங்குது. அப்போ ஏதாவது சொல்லியிருப்பாங்களாங்கிறது தெரியல. கேவலமாக இல்லையா அவங்களுக்கு பிக் பாஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்ம அர்ஜுனும் முத்துவும் பயங்கர காண்டில் இருக்காங்க. அர்ணவ் வரட்டும், அவன் எப்படி சொல்கிறான் ஜால்றான்னு, இதோட நான் கேட்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாயிட்டு இருந்தாங்க. அப்புறம் விஷாலும் ஜாக்லினும் கொஞ்சம் சேர்ந்துட்டாங்க. இனிமேல் ஒரு நாள் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன் அப்படின்ற மாதிரி. எப்படியோ நீ வந்துட்டடா, நான் எஃபர்ட் போட்டு வந்தேன், நீ சும்மாவே வந்துட்டேன். பட் இருந்தாலும் இனிமேலாச்சு இல்லை ஜாக், நீ தான் காரணம் நான் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்துட்டான். இதோட எபிசோடு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ ஓட்டிங் எடுப்போம். ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் நம்பர் 1, சௌந்தர்யா நம்பர் 2, ஜாக்குலின் நம்பர் 3, தீபக் நம்பர் 4. தீபக்கு போனாட்டு ஓட்டு கொளுத்துனாங்க, இந்த மாதிரி ஓட்டே இல்லை பார்த்தீங்களா. அருண் நம்பர் 5, விஷால் நம்பர் 6, பவித்ரா நம்பர் 7. அவ்வளோதான், இதுதான் ஸ்டாண்டர்டு. ஸோ பவித்ரா பணப்பெட்டி எடுப்பது சால சிறந்தது. யார் எவிக்ட் ஆக போகிறா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய புரியாத புதிராக இருக்குது. இந்த 2 பேர் யார் ஸ்ட்ராங் பிளேயரில் ஒருத்தனாக இருக்குமோ, சீசன் 3ல் தர்ஷன் மாதிரி சீசன் 8ல் யார் போகிறா முக்கியமான பிளேயர், பக்குன்னு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.